ஓகே. டயகிராம் போட்டு வச்சுட்டேன். ஐபி அட்ரஸையும் ஓஎஸ்பிஎஃப் மட்டும் நான் என்ன செஞ்சுறேன், ஃபர்ஸ்ட் வேகமாக கான்ஃபிகர் பண்ணிடுறேன். 0 பார் 0. இதோட ஐபி அட்ரஸ் 10.1. ஜீரோ பார் 1 ஐபி அட்ரஸ் 50.1. 0 பார் 2 ஐபி அட்ரஸ் 1.1. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. இதில் ஒரு 3 நெட்வொர்க் இருக்கு. 1.0 இதுக்கு ஏரியா 0. அடுத்து 10.0 50.0. நெக்ஸ்ட் R2 ரவுட்டர். ஜீரோ பார் 0 இதோட ஐபி அட்ரஸ் 10.2. ஐபி அட்ரஸ் 20.1. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. நெட்வொர்க் 10.0 சாரி 10.0. ஏரியா 0. 20.0. நெக்ஸ்ட் வந்து R3. எஃப்ஏ 0 பார் 0 இந்த போர்ட். இதோட ஐபி அட்ரஸ் 30.1. 0 பார் 1 இதோட ஐபி அட்ரஸ் 20.2. 1 பார் 0 இதோட ஐபி அட்ரஸ் 3.1. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. நெட்வொர்க் 20.0. ஏரியா 0. என்ன போட்டிருக்கேன், நெட்வொர்க் 20.0 போட மாட்டாச்சு. இன்னொரு நெட்வொர்க் 3.1 சாரி 3.0. இன்னொரு நெட்வொர்க் 30. ஃபைனல் R4. 0 பார் 0 இதோட ஐபி அட்ரஸ் 50.2. 1 பார் 0 30.2. ஈத்தர்நெட் 1 பார் 0 2.1. ஓகே. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1. நெட்வொர்க் 50.0. ஏரியா 0. நெய்பர் வந்துருச்சு. அடுத்து 30.0. ஃபைனலா 2.0. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ரெண்டு ரெண்டு நெய்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். இவருக்கு 2 நெய்பர் வந்துருச்சு. இது பிரச்சனை கிடையாது. R3ல செக் பண்றோம். இவருக்கு 2 நெய்பர் இருக்கு. அடுத்து R2.
இவருக்கு 2 நெய்பர் இருக்கு. R1க்கு அப்போ கண்டிப்பாக 2 நெய்பர் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம OSPF அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ OSPF என்ன செய்யுது அப்படின்னா அதோட ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதாவது கரெக்டாக இருக்கா மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஐபி ரவுட் OSPF. ஓகே. OSPF வந்து தன்னோட பாத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். காஸ்ட் ஈக்குவல் டு ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் பை 100. டிஃபால்ட்டாக இந்த ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுக்குள்ள ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்காது. டிஃபால்ட் பேண்ட்வித் வந்து 100 அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மீனிங். இது வந்து ஃபார்முலா, இதை பின்னாடி நம்ம பார்த்துக்குறோம். நேற்று நம்ம ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்னங்கிறது தெரியல. என்ன அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட்டாக இருந்தால் அதுக்கு வந்து 10 Mbps ஸ்பீட், அதுக்கு காஸ்ட் வந்து 10. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டாக இருந்தால் 100 Mbps அதோட ஸ்பீட், அதாவது பேண்ட்வித்து, காஸ்ட் வந்து 1. 100 Mbps ஸ்பீடுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும், ஜிகாபைட்டாக இருந்தால் 1000 Mbps ஸ்பீட், அதுக்கும் காஸ்ட் வந்து 1. இப்படி தான் வந்து OSPF வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்படி எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற நெட்வொர்க்கை R1 ரவுட்டர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்த நெட்வொர்க்கை இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். R1 ரவுட்டர் எந்த போர்ட்டை விட்டு அந்த டிராஃபிக் வெளியாகுதோ அங்கே உள்ள ஸ்பீடை வந்து எடுத்துக்கிறோம். இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 Mbps. ஆப்போசிட்டில் உள்ளது 100 Mbps. எங்கேருந்து R1 ரவுட்டர்லேருந்து செக் பண்ணுறோம். R1ஓட அவுட் போர்ட் இருக்கு பாருங்களேன், அந்த பேண்ட்வித்தை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஆப்போசிட்டில் இருக்கிறத கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறாது. அதுக்கப்புறம் R4ல் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆகிற ஒவ்வொரு போர்ட்டையும் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு இந்த சைடு வரப்போகிறோம். இதோட பேண்ட்வித் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஏன்னா இது ஈத்தர்நெட் போர்ட். இதை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், 100 Mbps இருந்தால் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 1. இந்த 100க்கும் காஸ்ட் 1 தான் வரப்போகுது. பட் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிற போகிறதுல இதை விட்டுரும். இதுக்கு காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட், அதுக்கு வந்து 10 Mbps ஸ்பீடு, காஸ்ட்டும் 10. அப்போ 10 + 1 இங்கே 11. இதைத்தான் நமக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ இப்போ ரவுட்டிங் டேபிளில் இதில் சிங்கிள் பாத்து மட்டும்தான் காட்டுது. எங்கே அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இதுக்கு 2 டைரக்ஷன் இருக்குது. இந்த சைடுலேயும் வரலாம், அதை காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைடு எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கிறோங்களேன், இதோட காஸ்ட் எவ்வளவு 1. ஏன்னா ஜிகாபைட் போர்ட். இதை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம், ஆப்போசிட்டை எடுத்துக்கிறாது. அடுத்து இந்த போர்ட்டை கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம், இதோட காஸ்ட் வந்து 1. ஏன்னா இது ஜிகாபைட் போர்ட். ஆப்போசிட்டில் உள்ளதை எடுத்துக்கிறாது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளதை எடுத்துக்கிறோம். இது 100 Mbps, அப்போவும் காஸ்ட் வந்து 1. இந்த போர்ட்டை எடுத்துக்கிறாது, இங்கே காஸ்ட்டை எடுத்துக்கிறோம். இங்கே காஸ்ட் வந்து 10. அப்போ இந்த டைரக்ஷனில் வந்தால் 1 2 3 + 10 13. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்தால் காஸ்ட் 13, இந்த டைரக்ஷனில் வந்தால் 11. காஸ்ட் எந்த பக்கம் வந்து லெஸ்ஸாக இருக்கோ அதே பெஸ்ட்டு பாத். அதனால என்ன வரல அப்படின்னா, எது பெஸ்ட்டு பார்த்தோ அதை மட்டும் ரவுட்டிங் டேபிளில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை R1 ரவுட்டர் ரீச் பண்ணுது. அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மல்டிபிள் பாத்தே இங்கே காட்டுது. ரவுட்டிங் டேபிளில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பெஸ்ட்டு பாத்து மட்டும்தான் இருக்கும். எப்போ மல்டிபிள் பாத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் அது கால்குலேஷன் பண்ணுற கவுண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. கவுண்ட் கிடையாது, கால்குலேஷன் பண்ணி அதுக்கு வந்து கிடைக்கிற வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சுக்கிறோம், 2 பாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த டைரக்ஷனில் எடுக்கிறோம். 2 டைரக்ஷன்லையுமே எடுத்துக்கிடுவோம். இந்த பக்கம் போகிறாரு அப்படின்னா காஸ்ட் 1, காஸ்ட் 1, இதை விட்டுரும், இங்கே காஸ்ட் 1. ஸோ மொத்தமாக காஸ்ட் வந்து 3 இந்த டைரக்ஷனில் வந்தால். அதே இது இந்த டைரக்ஷனில் வருது அப்படின்னா, இந்த போர்ட்டுக்கு காஸ்ட் 1, இந்த போர்ட்டுக்கு காஸ்ட் 1, திருப்பி இந்த போர்ட்டுக்கு காஸ்ட் 1. இந்த டைரக்ஷனில் வந்தாலும் காஸ்ட் வந்து 3. ஸோ அதனால் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே காட்டுது.
இதில் ஆக்சுவலாக எது வந்து உண்மையிலே பெஸ்ட்டு பாத் எது ஒஸ்ட்டு பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாத் வந்து ஒஸ்ட்டு பாத் அந்த பாத்தை வந்து இது காட்டவே கூடாது இங்கே. ஆனால் நமக்கு ஏன் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீஃபால்ட்டாக ஒரு காஸ்ட் வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டாக இருந்தாலும் சரி, ஜிகாபைட் ஈத்தர்நெட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே ஸ்பீடு யார் போனாலும் காஸ்ட்டை வந்து 1 அப்படிங்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. இப்போ உண்மையிலே இப்போ இது கால்குலேட் பண்ணும்போது இந்த சைடு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். இது வந்து காஸ்ட் 1ன்னு வச்சுக்கிறேங்க. அடுத்து கால்குலேட் பண்ணும்போது இதை காஸ்ட் 1 தான் அதை கால்குலேட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டாக இருந்தால் அது வந்து காஸ்ட் 2ன்னு கால்குலேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த சைடு வந்து எவ்வளோ காஸ்ட் வரும்? 1 2 4 அப்படிங்கிற காஸ்ட் வரும். இப்போ இந்த டைரக்ஷனில் வந்து கால்குலேட் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த சைடு வந்து 1, இது 1, சரி இது வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் இது 2, இதுவும் 2. அப்போ இந்த டைரக்ஷனில் இது கால்குலேட் பண்ணால் 5 அப்படிங்கிற வேல்யூ வருது. அப்போ இந்த சைடு வந்து இந்த பாத்தை இது வந்து காட்டவே கூடாது. இங்கே ரியலாக வந்து உண்மையிலே காட்டக்கூடாது, இங்கே காட்டுது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காஸ்ட் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன காட்டுறேன் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ், அதாவது நீங்கள் என்னென்னா வந்து எப்படியெல்லாம் செக் பண்ணலாம், எவ்வளோ காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதா செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கமாண்டுனா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இன்டர்ஃபேஸோட பேண்ட்வித் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐபி இன்டர்ஃபேஸ் GI 0/0. ஸோ இதில் வந்து நான் அந்த தப்பாக போட்டேன். ஸோ ஐபி வராது, ஸோ இன்டர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன காட்டுதுன்னா பேண்ட்வித் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ காட்டுது. அதை வந்து என்ன காட்டுதுன்னா கிலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது இதை எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே காட்டுற வேல்யூவை நீங்கள் 1000 வச்சு என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணணும். இங்கே காட்டுறதுல 1 2 3 4 5 6 6 0 இருக்குது. 1 2 3 4 5 6. ஸோ இதை நீங்கள் 1000ல் டிவைட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? சாரி 1000 எம்பிபிஎஸ் ஸ்பீடு கிடைக்குது. இப்படி தான் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது இங்கே காட்டுறது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோபைட்ஸில் காட்டும். மெகாபைட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் 1000 வச்சு என்ன செஞ்சுக்கிறோம் டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OSPF இந்த போர்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக அதுக்கு கமாண்ட் வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் ஸோ OSPF IP OSPF ஸோ IP OSPF இன்டர்ஃபேஸ் GI 0/0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ அதுவாக எடுத்துக்க நம்ம எதுவும் சேஞ்சஸ்னா பண்ணலை, காட்டுது. அதே மாதிரி எங்கே போகிறோம்? இந்த R4 ரவுட்டருக்கு போகிறோம். கான்ஃபிகில் ஸோ IP OSPF இன்டர்ஃபேஸ் FA 0/1 இந்த போர்ட்டை செக் பண்ணுறோம். அதுக்கும் காஸ்ட் 1 தான் காட்டுது. இந்த போர்ட்டை செக் பண்ணீங்கன்னா நீங்கள் காஸ்ட் வந்து 10ன்னு காட்டும். ஏன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கும் ஜிகாபைட் ஈத்தர்நெட்டுக்கும் அது OSPF வந்து டிஃபால்ட்டாக என்ன காஸ்ட் எடுத்துக்கிறதுனா 1 தான் எடுத்துக்கிறது. ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு 1/0 இதுக்கு நமக்கு வந்து காஸ்ட் 10ன்னு காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணும்போது உங்களோட போர்ட் இருக்கு பாருங்களேன், அது வந்து ஈத்தர்நெட் போர்ட் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னா உங்களுக்கு OSPFல பிரச்சனை வராது மல்டிபிள் பார்த்துருக்கும் போது. ஏன்னா 2 பேருக்கான காஸ்ட்டு வந்து வேரி ஆகும். அதே மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் ஜிகாபைட் போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டும் ஜிகாபைட் போர்ட்டும் இருக்குது அப்படின்னா OSPFல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் மல்டிபிள் பார்த்து இருந்துச்சுன்னா. ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாக வச்சுருக்க காஸ்ட்டோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ என்ன இருக்காது அப்படின்னா 2 பக்கமும் இருக்கும்போது 2 பக்கமே பெஸ்ட் பாத் அப்படிங்கிற மாதிரியே காட்டும், ஒஸ்ட் பாத்தையும் சேர்த்து காட்டும். இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஆட்டோ காஸ்ட் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஒரு வேல்யூவை செட் பண்ணலாம் OSPFல. அப்படி செட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படி நீங்கள் செட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா டிஃபால்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம் OSPF 100/10
பேண்ட்வித் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இங்கே பேண்ட்வித் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான இங்கே இந்த போர்ட்டில் உள்ள பேண்ட்வித் டிஃபால்ட்டாக. ஆனால் நீங்கள் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கிறோம் இங்கே. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த போர்ட்டில் என்ன வந்து ஸ்பீட் இருக்கோ அந்த ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆக்சுவலாக இது 1000 மெகாபைட். நான் இதை வந்து 10,000 மெகாபைட் அப்படிங்கிற மாதிரி மாற்ற போகிறேன். மாற்றினா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஒரு ரவுட்டருக்கு மாற்றினீங்கன்னா எல்லா ரவுட்டருக்கும் அதே மாதிரி மாற்றணும். இப்போ இதில் நம்ம இப்போதைக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவுட்டிங் டேபிளில் 3 அப்படிங்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுக்கு 2 பாதையை காட்டுது. ரெண்டுமே பெஸ்ட் பாத்துன்னு சொல்லுது. ஆக்சுவலாக ஒன்று மட்டும்தான் பெஸ்ட் பாத். கான்ஃபிக் டி ரவுட்டர் OSPF1 இதுக்குள்ளே போயிட்டு ஆட்டோ காஸ்ட் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித். இங்கே நீங்கள் கொடுக்கும்போது கிலோபைட்ஸில் காட்டாது. நீங்கள் இங்கே கொடுக்கும்போது வந்து மெகாபைட்ஸில் தான் காட்டும். அதனால் 10,000 நமக்கு வேல்யூ அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். 10,000 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எத்தனை ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்கோ அவ்வளோத்துலேயுமே இதே நீங்கள் கமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்து R2 ரவுட்டர் எனேபிள் கான்ஃபிக் டி பேஸ்ட். சரி, ரவுட்டர் OSPF1 enable config t router OSPF1 final R4 config t router OSPF1. ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்? R1 ரவுட்டருக்கு வந்துடும். இதில் நீங்கள் ஷோ ஐபி ரவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 3 அப்படிங்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பாதையை மட்டும்தான் காட்டுது. அது யார் எந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50.2 இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ ஏன் இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த போர்ட்டுக்கான காஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்ன காட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. இப்போ இந்த போர்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். கான்ஃபிக் டி சாரி கான்ஃபிக் டியில் முதல் 0/0க்கு பார்த்தோமா? ஓகே, 0/0க்கு பார்க்கும்போது காஸ்ட் 1ன்னு காட்டுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணீங்கன்னா காஸ்ட் வந்து 10ன்னு காட்டுது. இதுக்கு என்ன மீனிங்? நீங்கள் கொடுத்துருந்த ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்தோட வேல்யூ வந்து 10,000. ஆக்சுவலாக இந்த போர்ட்டோட பேண்ட்வித் எவ்வளவு அப்படின்னா 1000. இதை என்ன செஞ்சிடும்? டிவைட் பண்ணிடும். அப்போ 10 அப்படிங்கிறது காஸ்ட். ஸோ இப்போ எங்கேயெல்லாம் ஜிகாபைட் போர்ட் இருக்கோ அந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த சைடு போட்டுக்கிறோம். இந்த டைரக்ஷனுக்கும் காஸ்ட் போடுவோம், இந்த டைரக்ஷனுக்கும் காஸ்ட் போடுவோம். இந்த 3 நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இந்த டைரக்ஷனில் போனால் இந்த இடத்த எடுத்துக்கிறோம், இங்கே விட்டுறோம். இந்த இடத்த எடுத்துக்கிறோம், இங்கே விட்டுறோம். இப்போ இங்கே வருது அப்படின்னா காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 100 வரும். ஏன்னா 10,000 டிவைடு பை ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டோட ஸ்பீடு வந்து 100. அப்போ 100 டிவைட் பண்ணோம்னா 100 தான் காஸ்ட் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த டைரக்ஷனில் வந்துச்சு அப்படின்னா காஸ்ட் வந்து எவ்வளவு? 120. இப்போ இந்த டைரக்ஷனில் வருதுன்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த சைடு வந்து 10, இந்த சைடு வந்து 100. அப்புறம் ஏன் இந்த பார்த்து எடுத்துருக்கு? திருப்பி செக் பண்ணுவோம். இந்த சைடு வந்து 10, இந்த சைடு வந்து 100. அதுக்கப்புறம் திருப்பி இதுவும் இன்னொரு 100ன்னு வந்துடும். மொத்தம் 210 வந்து இந்த பக்கம் வருது. ஆனால் நம்ம பாக்கெட் ரேசர் என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ளதை பெஸ்ட் பார்த்துன்னு காட்டுது. ஏன் காட்டுது அப்படி?
இல்லை நான் எதுவும் தப்பாக பார்த்துருக்கேனான்னு பார்ப்போம். த்ரீ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு, சாரி, 10.12 பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் காட்டு. அதாவது ஏதோ வந்து கால்குலேஷன் வந்து லேட்டாக எடுத்திருந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சிங்கிள் பார்த்து தான் காட்டுது. அது என்னன்னா 50.2 தான் கரெக்டான பார்த்து அப்படின்னு இந்த டைரக்ஷனில் காட்டியிருக்கு. ஆனால் இது வந்து ஒஸ்ட் பார்த்து. இதுக்கோட காஸ்ட் வந்து 210. இதுதான் 120. திருப்பி நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செக் பண்ண பிறகு தான் கரெக்டான பார்த்த வந்து காட்டியிருக்கு. நீங்கள் 3.0 அப்படிங்கிற நெட்வொர்க்கை ரீச் பண்ணுறதுக்கு 10.2 வழியாக போகணும்னு சொல்லுது. இந்த டைரக்ஷனில் போகணும். ஸோ இந்த டைரக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து 120. இந்த டைரக்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 210. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பெஸ்ட் பார்த்தா காட்டினது. இப்போதான் ஆக்சுவலாக யார் பெஸ்ட் பார்த்தா அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டுது. இது வந்து ஓஎஸ்பிஎஃப்ல ஆட்டோ காஸ்ட் பேண்ட்வித் ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று. இன்னொன்று வச்சுக்கிறோங்க. டிஃபால்ட்டாக இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன் இங்கே. இது நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னு நான் திருப்பி செஞ்சு காட்டுறேன். இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கம்பெனி தேவைப்படுமா படாதான்னு தெரியல. ஆனால் நீங்கள் மல்டிபிள் பாத் நீங்கள் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் அந்த இடத்துல ரெடி பண்ணுறீங்கன்னா, மல்டிபிள் பாத் வைக்கிற மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக ஓஎஸ்பிஎஃப் ப்ரோட்டோகாலுக்கு போயிடுவோம் நம்ம. அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ஆட்டோ காஸ்ட் பேண்ட் வித் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து ப்ராப்பரான பாத் வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு நெட்வொர்க் வந்து அந்த இடத்துல திடீர்னு ஃபாஸ்ட்டாக இருக்கும், திடீர்னு ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ரெண்டு டைரக்ஷன்லையுமே உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் வந்து மூவ் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இல்லைன்னா ஜிகாபைட் போர்ட்னு வச்சுக்கிறோம். ஜிகாபைட் போர்ட்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து 1. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. இது வந்து R1, R2, R3, R4. R1ல சோர்ஸ் இருக்கு, ஏபி. ஸோ ஏ வந்து பியை ரீச் பண்ணது அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா இந்த இடத்த உள்ளதை கால்குலேட் பண்ணும், இந்த இடத்த உள்ளதை கால்குலேட் பண்ணும், இந்த இடத்த உள்ளதை கால்குலேட் பண்ணும். இப்போ இது இந்த பக்கம் 1.1ன்னு வச்சுக்கிறோம், இந்த பக்கம் 2.1ன்னு வச்சுக்கிறோம். இந்த பக்கமும் டைரக்ஷனை கால்குலேட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யும்? இந்த பக்கமும் காஸ்ட் வந்து 1 இந்த டைரக்ஷனில் போகும்போது இதை விட்டுரும், இங்கே கால்குலேட் பண்ணும் 1. அதுக்கப்புறம் இதை விட்டுரும், இங்கே கால்குலேட் பண்ணும் 1. ஸோ ரெண்டு டைரக்ஷன்லையுமே உங்களுக்கு காஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமும் 3, இந்த பக்கமும் 3. ஆனால் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் போக வைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் போக வைக்க முடியும். எப்படி போக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஒரு இன்டர்ஃபேஸோட பேண்ட்வித்தை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானுமே ஒரு ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்னு கொடுத்தேன் பாருங்களேன். ஆக்சுவலாக ஜிகாபைட் போர்ட் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக அந்த போர்ட்டோட ஸ்பீடு எவ்வளோனா 1000 Mbps. நம்ம ரெஃபரன்ஸ் பேண்ட்வித் அப்படின்னு கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னா 10,000 Mbps அப்படின்னு கொடுத்தோம். அப்போனா இந்த போர்ட் வந்து 10,000 Mbpsக்கு போகுமான்னா போகாது. இந்த ஆக்சுவலாக போர்ட்டோட வேல்யூ என்னன்னா, ஈத்தர்நெட் போர்ட்டுக்கு 10 தான், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டுக்கு 100, ஜிகாபைட்டுக்கு 1000. இதில் வந்து எந்த மாற்றமே இருக்காது. டேட்டா வந்து இந்த ஸ்பீடில் தான் போகும். ஆனால் நம்மளாம் வேல்யூவை மாத்திரம் பாருங்களேன். அந்த மாத்திர வேல்யூ வந்து நம்ம ஒரு பாத்தை வேற பாத்துக்கு மாற்றி விடுறதுக்காகவோ ஒரு கால்குலேஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சிங்கிள் போர்ட்டோட பேண்ட்வித்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும் இதில். இப்போ உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த பக்கம் போகிற காஸ்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், இந்த பக்கம் போகிற காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த போர்ட்டுக்கோ அல்லது இந்த போர்ட்டுக்கோ என்ன செய்யணும் அப்படின்னா, பேண்ட்வித்தை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணும் இங்கே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த போர்ட் இருக்கு பாருங்களேன், இதோட பேண்ட்வித்தை நான் வந்து 10 அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ன்னு போயிடும். அப்போ இந்த டைரக்ஷனில் இது கால்குலேட் பண்ணுதுன்னா 10, 11, 12ன்னு போயிடும். இந்த பாத்தை விட்டுரும். ஸோ அப்போ சிங்கிள் போர்ட்டுக்கு பேண்ட்வித்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறோம்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன செய்றோம்? இந்த 3 டாட் அப்படிங்கிற நெட்வொர்க் இருக்கு பாருங்களேன். யார எடுத்துக்கிறோம்னா, சரி 3 டாட் நெட்வொர்க்கே எடுத்துக்கிறோம். 3 டாட் நெட்வொர்க் எடுத்துக்கிறதுக்கு இப்போ வந்து 10.2 இந்த டைரக்ஷன்ல போகுது. ஆனா எனக்கு இந்த டைரக்ஷன்ல போவேணாம், இந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து மாத்த முடியும். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காஸ்ட் வந்து 120 இந்த டைரக்ஷன்ல போனா. ஸோ உங்களுக்கு இந்த சைடு என்ன வரணும்னா 120யோட உங்களுக்கு லெஸ்ஸா வரணும். காஸ்ட் வந்து லெஸ்ஸா வந்து மாறணும். அப்படி மாத்த முடியுமா? இல்லன்னா இந்த சைடு என்ன செய்யணும்? நீங்க வந்து காஸ்ட்ட வந்து அதிகமாக்கணும். இப்ப நான் என்ன செய்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் இருக்கு பாருங்களேன். இந்த போர்ட்டுக்குள்ள போறேன். கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் GI 0/0 இதுல போயிட்டு பேண்ட்வித் இங்க கொஸ்டின் மார்க் போட்டோம் அப்படின்னா, இங்க கிலோ பைட்ஸ்ல காட்டுது. அப்ப 10 அப்படிங்கிற வேல்யூ அதாவது இதுக்கு நம்ம செக் பண்ணிக்கிறோம். 10 கிலோ பைட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை எம்பிபிஎஸ் அப்படின்னு. 10 கிலோ பைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.01 அப்படின்னு கரெக்டுது. அப்படி நம்ம இங்க கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? சரி இதை நான் என்ன செய்றேன் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லி மாத்துவோம். இதுக்கு 100 கிலோ பைட்ஸ்னா அப்போ 0.1 வைக்காம வருமா? 1000 கொடுத்தா தான் என்ன வருது அப்படின்னா 1ன்னு வருது. இது டிஃபால்ட்டா 1000ல தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியாது. இப்ப இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பக்கம் என்ன செய்வோம்? R1ல இந்த போர்ட்டுக்கு போய் செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா இதுக்கு நான் திருப்பி வந்து செக் பண்ணிட்டு என்ன மாதிரி கரெக்டாக போடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்றேன் கால்குலேஷனுக்கு. இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்? பேண்ட்வித் இங்கே ஆல்ரெடி நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் இங்கே ரெஃபரன்ஸ் பேண்ட்வித்தில். இப்போ இதை நான் 50,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னா 50 இன்ட்டு 1000 கரெக்ட் தானே? சரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், இன்னொரு வேல்யூ சேர்த்தே கொடுப்போம். இப்போ நான் இந்த பக்கம் கொடுத்தா எவ்வளோ மாறுதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். இப்போவும் 10.2 வழியே தான் போகுது. ஸோ இங்கே என்னால் பெருசாக வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியல. இங்கே சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் இந்த இடத்த. எனேபிள் கான்ஃபிக் டி இன்டர்ஃபேஸ் FA0/1 இது ஆல்ரெடி எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 mbps ஸ்பீடில் இருக்குது. பேண்ட்வித் இதுக்கு நான் கொடுக்கறது 1000 mbps. இப்போ வந்து நமக்கு வந்து மாறுது இங்கே. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போர்ட் வந்து இந்த போர்ட்டையும் நான் இப்போதைக்கு ஜிகாபைட் போர்ட்டோட ஸ்பீட் அளவுக்கு நான் மாற்றி விட்டுருக்கேன். ஸோ இந்த போர்ட்டும் ஜிகாபைட் போர்ட், இந்த பக்கமும் ஜிகாபைட் போர்ட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கோம். இந்த ஜிகாபைட் போர்ட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ண வந்து காஸ்ட் என்ன வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால இப்போ என்ன செய்யுது? இந்த சைடு உள்ளதை பெஸ்ட் பாத் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு. இதுல இதுக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்களேன், அது வந்து கண்டிப்பா தரவா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் எப்போ வரும் அப்படின்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்னா நீங்க ரெடி பண்றீங்க, நம்ம ஐஎஸ்பிக்குள்ள ஒர்க் பண்றோம் அப்படின்னா, உங்களை டைரக்ஷன்னா மாத்தி விட சொல்லுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
இதுவரையும் நம்ம இன்னைக்கு வச்சுக்கிருவோம். நாளைக்கு வந்து நம்ம ஃபயர்வாலில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபயர்வால்க்குள்ள இவ்வளோ பெருசானா வராது. நீங்கள் வேறு இடத்துல எங்கேயும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம ஃபயர்வாலில் நார்மலாக வந்து ஓஎஸ்பிஎஃப் வந்து ரவுட்டருக்கும் ஃபயர்வாலுக்கு எப்படி ரெடி பண்ணுவோம்னா சிம்பிளாக தான் ரெடி பண்ணுவோம். ஸோ இது வரையும் வச்சுக்கிறோமா இன்னைக்கு? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே.